வணக்கம் நேயர்களே. இப்போ வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஹாட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணே இருந்தால் படம் தான். சொல்லுங்க ஷேக், இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு கேங்ஸ்டரை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற அஜித் கடைசியில் சுட்டு காலி பண்ணணும், அவங்கள கொன்றுணும். இதுதான் நடக்கும் படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து. இதில் ரொமான்ஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, அப்புறம் நல்ல லவ் ஸ்டோரி இருக்குது, ஒரு அப்பா அப்பா குழந்தைக்கான உறவு, இதை பற்றிலாம் பேசியிருக்கு படம். நீங்கள் சொல்லுங்க, அஜித்தோட ஓப்பனிங் படத்தில் எப்படி இருக்கு? சாதாரணமாக ஒரு கேஷுவலாக ஒரு ஜென்யூனான ஒரு ஓப்பனிங், ரொம்ப அழகாக அருமையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஒரு சேரில் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி, அது ஃப்ளைட்டில் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் வந்துட்டு அனுஷ்கா வந்திருப்பாங்க. அனுஷ்கா வந்துட்டு வாமிட் எடுப்பாங்க. அந்த சீனில் தான் அஜித் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறதே தெரியும். அந்த மாதிரியான ஒரு சீன், ஓகேவா? அப்போ வந்துட்டு அஜித் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அனுஷ்கா ஃபேஸ் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கிறாப்புல அப்படி இப்படின்ட்டு. இப்போ வந்து கௌதம் மேனன் ஸ்டைல், அது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். கௌதம் மேனன் ஸ்டைலில் தான் படம் இருக்கா, இல்லாட்டி அஜித்துக்காக ஏதாவது மாற்றிருக்காங்களா? இல்லை, இந்த படம் வந்து எல்லா பேரும் நிறைய பேர்கிட்ட இருக்கிற கொஸ்டின் இதுதான், இது அஜித் படமா இல்லை கௌதம் மேனன் படமா அப்படின்றது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காக்க காக்க இந்த மாதிரி வேட்டையாடு விளையாடு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருச்சு. அதே மாதிரி லுக்கு தான் இப்போது அஜித்துக்கு கூட அந்த போலீஸ் கேரக்டர் சத்யதேவ் அப்படிங்கிற போலீஸ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆரண்ய காண்டம் அப்படின்ற ஒரே படத்தில் தியாகராஜ குமாரராஜா வந்து அடையாளப்படுத்துறாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த படம். அதே மாதிரியான பிஜிஎம், ஒரு வில்லனை துரத்தும் போது அந்த பின்னாடி வர்ற பின்னணி இசை, அப்புறம் வந்து நிறைய இடத்துல டயலாக்ஸில் ரொம்ப ஓப்பனான டயலாக்ஸு, இதை வச்சு பார்க்கும்போது அஜித், கௌதம் வாசுதேவ் மேனன், தியாகராஜ குமாரராஜா இவங்களோட 3 பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது கதையில். அவர் சொல்லும்போது கௌதம் வாசுதேவ் மேனன் அஜித்துக்கு வைக்கிற ஓப்பனிங்கே வந்து சும்மா சாதாரணமாக இருக்கும். ரொம்ப பெரிய மாஸ் ஹீரோவை காட்டாமல் ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் ஓப்பன் பண்ணுவார். ஷேக் சொல்லுங்க, இந்த படத்தை வந்து அஜித் வந்து டான்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்குதா வெளியே பேசிட்டு இருந்தாங்க. டான்ஸ், அஜித்தோட டான்ஸ் எப்படி இருந்தது? அஜித் வந்து இந்த படத்தில் ட்ரிங்க் பண்ணல, அதிகமான சிகரெட் ஸ்மோக் பண்ணல, கெட்ட வார்த்தை அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் சகஜமாக பேசுகிற வார்த்தைகள் தான் எல்லாமே. ஆமாம், அது மியூட் பண்ணியிருக்காங்க, சென்சார் போர்டு வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பண்ணுறாரு அஜித். அப்புறம் பாட்டில் அந்த அதாரு உதாரு சாங்கு உண்மையிலுமே சான்ஸே இல்லை. எல்லாருமே ரசிக்கும்படியாக இருந்தது. அதோட இசையாக இருக்கட்டும், அஜித்தோட டான்ஸாக இருக்கட்டும். விஷுவல் வந்துட்டு நல்லா அருமையாக வந்திருக்கு அந்த சாங். அஜித் படம் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இது அஜித் படம் அப்படிங்கிறது நம்ம நல்லா உணர முடியும். ஓகே, இந்த படத்தில் எப்படி சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப கேட்சியாக இருக்கா, இல்லாட்டி மனசில் நிற்கிற மாதிரி ஏதாவது சாங்ஸ் இருக்கா? ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இந்த படத்தில் எப்படி இருக்கு? ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் எப்பவும் போல தான் இருக்குது. அது நான் கௌதம் வாசுதேவ் மேனன் தான் நிறைய அவர்கிட்ட ஒர்க் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் பாடல்கள் தாமரை அதே டீம் தான். கௌதம் வாசுதேவ் மேனன் என்ன பண்ணுவாரோ அதே டீம் தான். ப்ளஸ் பாடல்கள்லாம் நல்லா இருக்குது. அந்த அதாரு உதாரு விக்னேஷ் அவன் போடா போடி இயக்குனர் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு உண்மையிலுமே தல ரசிகர்களுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரியான ஒரு சாங்கு. அதில் அஜித்தோட கெட்டப் கிட்டத்தட்ட 3-4 கெட்டப் சேஞ்ச் ஆகுது. ஒரு இதில் சத்யதேவ்னு வர்றாரு, இன்னொரு இடத்துல ஜெயிலில் இருக்கிற ஒரு கேரக்டர், அப்படியே பார்த்தா ஒரு குழந்தைக்கு அப்பாவான கேரக்டர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஓவராலாக ஒரு படத்தோட முதல் பாதி அப்படிங்கிறது ரொமான்டிக்காகவும் ஃபேமிலி ஓரியன்டான ஸ்டோரியாகவும் நகருது. அந்த விறுவிறுப்பு அப்படின்றது, இதில் ஒரு கேங்ஸ்டர் இன்வால்வ் ஆகிருக்கிறான் அப்படின்றது அந்தந்த இடத்துல தான், நிறைய இடத்துல சொல்லாமல் எந்தெந்த இடத்துல தேவைப்படுமோ அந்தந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் படத்தோட 2வது பாதி அப்படிங்கிறது நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்குது. அருண் விஜய் என்ட்ரியை பொறுப்புனா ஒரு 5-6 பேரோட கொலை பண்ணுறது வருவாங்க. யாருன்னா தலை அஜித்தை கொலை பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கையெல்லாம் வந்துட்டு வருவாங்க. அப்போ வந்துட்டு அருண் விஜய் சொல்லுவார், ரொம்ப கொடூரமான ஒரு கொலை நடக்க போகுது, அதை பார்க்குறவங்க இங்கேருந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலெல்லாம் மாஸ்க் போட்டு வருவாங்க. அதுதான் வந்துட்டு அவரோட என்ட்ரி. ஆனால் நல்லா சூப்பரான என்ட்ரி, நல்லா அருமையாக நடிச்சிருக்காப்புல. அவரோட ரோல் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காப்புல அருண் விஜய். ஹீரோவா பண்ணுறதை விட அருண் விஜய் வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. ஓகே. இதுக்கு முன்னாடி வேட்டையாடு விளையாடுல வந்த அந்த
இளமாறன் அந்த அன்பு அந்த கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பாண்டியா கேரக்டராக இருக்கட்டும், இவங்களோட டைலாக் டெலிவரியும் இதில் வந்து விக்டரோட டைலாக் டெலிவரியும் ஒரே மாதிரியாக இருந்ததா சொல்கிறாங்களே. அந்த டைலாக் அப்படின்ற போர்ஷனில் தான் எனக்கு வந்து இப்போ பாதி அந்த ரொமான்டிக் டைலாக்கு இதெல்லாம் வந்து கௌதம் மேனன் எழுதியிருக்கிறாரு. அந்த வில்லன் பேசுகிற வசனங்களும் வில்லனுக்கு பதில் சொல்கிற கதாநாயகனாக இருக்கிற அஜித் பேசுகிற வசனங்களும் நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஆரண்ய காண்டத்தை ஞாபகப்படுத்தி இயக்குனர் தியாகராஜ குமாரராஜா தான் எழுதியிருப்பாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த இப்போ வேட்டையாடு விளையாடாக இருக்கட்டும், காக்காவாக இருக்கட்டும், அந்த பேசுகிற வசனங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் தான் சொல்கிறேன், அந்த படத்தை இப்போ 2 படமும் பார்த்துட்டு என்னை அறிந்தால் பார்க்கும்போது அந்த சாயல் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆரண்ய காண்டத்தோட அந்த சாயல் வந்து இந்த படத்துக்கு தெரியுதா? காக்க வேட்டையாடு விளையாடு இந்த படங்களோட நீங்கள் அருண் விஜய் வந்து பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ் சொன்னதும், அங்கே படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க பேசுகிறதும், பழைய படத்தில் அந்த காக்க படத்தில் பாண்டியா கேரக்டரை ஞாபகப்படுத்துது. கௌதம் மேனனோட படங்கள், அதாவது அவர் பண்ண போலீஸ் ஸ்டோரிஸ், இந்த கிரைம் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி படங்களில் இருந்த எல்லா அடையாளங்களும் அஜித் படத்துலையும் இருக்குது. ரெண்டாவது அஜித்துங்கிற ஒரு கேரக்டர் இதில் ப்ளே பண்ணனால அந்த இடத்துல தான் படம் வித்தியாசப்படுதே ஒழிய மற்ற அஜித் படங்கள்லேருந்து இது வித்தியாசப்படலாம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி டான் மெஹர்தர் ரொம்ப, அதாவது சண்டிகர், ஜோத்பூர், ஒரு பாட்டுக்கு வந்து நிறைய இடம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அப்பா குழந்தை சாங்கு, அந்த சாங்கு நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராவல் சாங்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. ஓவராலாக வந்து அந்த நைட்டை காமிச்ச விதம், அப்புறம் வந்து டேயில் இருக்கிற விஷயங்கள், ஒரு 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 இதிலெல்லாம் ஆஃப் லைட்டில் நைட்டு வந்து வில்லனுக்காக அஜித் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். அந்த ஜாக்கெட்லாம் இதெல்லாம் போட்டு உட்காந்துருப்பார். அந்த சீக்வன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். இவர் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருப்பார் அஜித்து. அதே மாதிரி அவரோட காஸ்டியூம்லேருந்து சூப்பராக இருக்கும். அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கிறது அந்த ஆஃப் லைட்டில் எப்பவும் போல் அஜித்தோட ஸ்டைலில் பின்னாடி கையை போட்டு உட்காந்துருப்பார். அது சூப்பராக இருக்கும். விஷுவல் பார்க்கும்போது விஷுவலில் இது பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது. உங்கள் இதில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு ஓவரால் 10க்கு மார்க் அப்படின்னா ஒரு 6 மார்க். ஆஷிக், நீங்கள்? படத்தோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டோரிக்கும் வந்துட்டு இவ்வளோ லென்த்துக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லை. கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போதோ அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரிக்கே ஒரு ஃபீல். அந்த லென்த்தை மட்டும் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பண்ணியிருக்கலாம். ஓகே, எத்தனை மார்க் நீங்கள்? நான் 7 தான். ஓகே அசோக், நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் கொடுத்தா 8 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா தலைவர் படத்தை ப்ரீவியஸ் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால 8 கொடுத்துரும். Hi YouTube viewers, subscribe to Red Picks.